எசக்கி குளிக்கிற சோப்பு ஒண்ணு கொடுமா. ஏதா எனக்கு ஒரு ஊறுகாய் பாக்கெட் கொடுத்தா. ஏமா எனக்கு கொடுத்துட்டு கடையை எடுத்து வைக்கலாம்ல. புள்ள குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு போகணுமா. கொஞ்சம் இருக்கா, மொத போனி வந்துடட்டும். உனக்கு எப்ப முதல் போனி வரும், எப்ப என் புள்ள குளிக்கும். சோப்பை எடுத்து கொடுத்தா. ஏதா வேலைக்கு போற மனுஷனுக்கு சோத்துக்கு ஊறுகாய் கொடுத்து அனுப்பணும். சீக்கிரம் கூடாதா. ஏன் நாங்க போனி பண்ண ஆகாதா? அட ஒரு நிமிஷம் இருக்கா, அவர் இப்ப வந்துருவாரு. அடியே ஒரு நிமிஷம் இல்ல, ஒரு மாசம் வெயிட் பண்ணாலும் உன்னோட போனி வரவே வராது. பேசாம அவங்க கேக்குற பொருளை அவங்களுக்கு கொடுத்து அனுப்பு. இல்ல இல்ல மாமா வந்துருவாரு. நேத்து நைட் அவன் பேசினதை மறந்துட்டியா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். அவனை என்ன அவ்ளோ கேவலமானவன் நினைச்சிட்டியா நீ? இல்லட்டி அவரை பத்தி எனக்கு தெரியும். அவரு வந்துருவாரு பாரு. வர மாட்டான். நேத்து நைட்டு நொந்து போய் வயிறு எரிஞ்சு சாபம் விட்டு போயிருக்காண்டி. அவனும் எத்தனை தடவை தான் உன்கிட்ட வந்து கெஞ்சுவான். இது என்ன விளையாட்டு நினைச்சிட்டு இருக்கியா நீ? உன் அண்ணனுக்கு அறிவில்ல, உனக்கு மூளையே இல்ல. ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரு அழகான லவ்வ குழி தோண்டி புதைச்சிட்டீங்க. என்னட்டி நீ இப்படி எல்லாம் பேசுத? உனக்கு புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு போகணும்னா அந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் என் அண்ணன் போயிட்டான். கால்ல விழலையே தவிர எல்லாத்தையும் அவன் பண்ணிட்டான். இதுக்கு மேலேயே அவன் வேண்டான்னு நீ சொன்னா அவனை நீ மறந்துதான் ஆகணும். வேணா பரணி. நான் சொல்லாம உனக்கு வேற யாரடி வந்து சொல்லுவாங்க? அவனுக்கும் மானம் சூடு சொரணை எல்லாமே இருக்கு. எவ்வளவு பொறுமையா இருக்கணுமோ அவ்வளவு பொறுமையா இருந்துட்டான் அவன். சத்தியமா சொல்றேன்டி, அவன் இனிமே உன் பக்கமே வரமாட்டான். வந்தவங்க அவசரத்துல இருக்காங்க, இவங்களுக்கு வேண்டியதை கொடுத்து அனுப்பு. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏக்கா என்ன கேட்டிய? சோப்பு. எத்தனை? ஒண்ணுதான். ஐயா எவம்லே அது? ஐயா, பின்னால தமிழரசன் நகர் இருக்குல்ல, அங்க இருக்கிறவன் பேரு இருசப்பன். கொத்தனார் வேலை பார்க்கான். கூப்பிடல கூப்பிடு. ஏய் இருசப்பா வா. ஐயா வணக்கங்க ஐயா. என்னலே என்ன வேணும் உனக்கு? வீட்டுக்காரி என்னை விட்டு போய் 2 மாசம் ஆச்சுங்க ஐயா. சின்ன பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேங்க ஐயா. என்ன ஏதாவது காசு பண்ண வேணுமா? இல்லத்தா, பொண்டாட்டி தான் வேணும். இல்லே என்னலே நீ விளையாடுதியா? என்ன சொல்லுது? நீ உன் பொண்டாட்டியா நான் வாங்கி தரணுமா? விவரமா சொல்லு, என்ன விஷயம்? ஐயா நான் எம்புட்டா கெஞ்சு பார்த்துட்டேன், வரமாட்டேங்குதா ஐயா. நீங்க தான் ஐயா அவகிட்ட பேசி வீட்டுக்கு வர வைக்கணும். கிளே, பஞ்சாயத்துல போய் பிராது கொடுக்க வேண்டிய விஷயத்தையெல்லாம் ஏன் தம்பிக்கிட்ட எடுத்துட்டு வந்துட்டு இருக்க? ஐயாவோட தோட்டத்துல தான் அந்த பிள்ளையோட அப்பா வேலை பார்க்குதாரு. ஐயா சொன்னா அது கேட்கும்தா. அட போல பொசக்கட்ட பயலா இருக்கே. இல்ல இந்த வீட்டுக்கு வாழ வந்துலே அவன் அப்ப வீட்டுக்கு போய் உட்காந்துக்கிட்டு இருக்கா. வாடின்னு கூப்பிட்டா நீ வேணா இங்க வந்து வாழன்னு என் மகனுக்கு ஆர்டர் போடுதான். அப்படி இருக்கும்போது நீ ஏன்ட்ட வந்து பஞ்சாயத்துக்கு வந்திருக்க? இப்போ உங்ககிட்ட இதெல்லாம் கேட்டாவளா? இல்ல இருசப்பா, நீ குடிச்சிட்டு போய் தினமும் உன் பொண்டாட்டியை போட்டு அடிச்சா அவ எப்படி இல்ல உன் கூட வந்து வாழ்வா? சத்தியமா நான் குடிக்கிறத விட்டாத்தா, நல்லா தான் வச்சிருந்தாத்தா. கேம்ல நல்லா வச்சிருக்கிற புருஷனை விட்டுட்டு போறதுக்கு அவளுக்கு என்ன கோட்டியா பிடிச்சிருக்கு? எதுக்குல அவ உன்னை விட்டுட்டு போனா? உண்மைய சொல்லு. என் அம்மா ஏதோ சொல்லிருச்சுன்னு. அப்போ உங்க அம்மாவை தான் போய் அவளை அழைச்சிட்டு வர சொல்லணும். பேசினவ ஒருத்தி, கூப்பிடுறவன் ஒருத்தனா இருந்தா வந்துருவாளா? ஐயா
அம்மா என்னென்னமோ பேசுதாங்க. நீங்க தான்யா என் வீட்டுக்கார என் கூட சேர்த்து வைக்கணும். ஏலே, சொந்த மருமகளை என் தம்பி பேச்ச மதிக்காம வர மாட்டேங்கிறா. உன் வீட்டுக்காரி மட்டும் கூப்பிட்ட உடனே வந்துருவாளா? அத்தை, மைனி வீட்டை விட்டு போனதுக்கு காரணமே இவர்தான். நீ எல்லாம் பேசவே கூடாது. ஐயா, நீங்க ஒன்றும் சொல்ல மாட்டீங்களேங்க ஐயா. என்னத்தையா சொல்லுது என்ன? சரியா, நான் உன் பொண்டாட்டிய கூப்பிடுதேன்னு வையி. யோ, முதல்ல ஓ மருமலை கூட்டு உன் வீட்டுல வாழ வையின்னு அவ என் மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிவிட்டா நான் எங்க போய் என் மூஞ்சிய வைப்பேன்? ஐயா, நீங்களே முடியாதுன்னு சொல்றப்போ எனக்கு வேற வழி இல்லைங்க ஐயா. ஏலே, என்னல சொல்லுத? நல்லா புளி மரமா பார்த்து நாண்டுட்டு தொங்க போறியா? நான் எதுக்கு நாண்டுகிட்டு தொங்கணும்? என் பிள்ளைங்களை யார் பாப்பா? ஒரு என்னல செய்ய போற? கடைசியா போய் கூப்பிட்டு பாப்பேன். வரலன்னா ஓடி இவளன்னு சொல்லிட்டு என் அத்தை மகளையே 2ஆம் கல்யாணம் பண்ணிப்பேன். வர்றா, ஓ அப்படி ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கியா நீ? அதுக்கு எதுக்கு இப்ப ஏன்ட்ட பஞ்சாயத்துக்கு வந்து நிக்க? நான் 2ஆம் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அவகிட்ட சொன்னா அவ உங்ககிட்ட பஞ்சாயத்துக்கு வருவான். அப்படி வந்தா நீங்க என்ன ஏசக்கூடாது, பாத்துக்கணும். வரங்க ஐயா. இப்ப என்னத்துக்கு இழுச்சுக்கிட்டு நிக்கிய? ஒரு சாதாரண கொளுத்து வேலை பார்க்கிற ஒரு கொத்தனாரு இவனுக்கு இருக்கிற தைரியம் நான் பெத்த மகனுக்கு இல்லையே. ஊரே பயப்படுற ஒரு இன்ஸ்பெக்டர், அந்த அறிவு இந்த வளர்ந்து கட்டவனுக்கு இல்லாம போயிடுச்சே. நான் சிரிக்கேன். என் விஷயத்துல தயவு செஞ்சு எனக்கு கருத்து சொல்லி என்ன வெறுப்பேத்தாத. என்னலே, என்ன வெறுப்பேத்துதே? இல்லே, போய் கெஞ்சிக்கிட்டு நின்னா தலைக்கு மேல ஏறித்தான் நிப்பா. ஆடி இல்லன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பேன்னு மிரட்டணும். பாலை சுருட்டிட்டு வந்து நிப்பா பாரு. அதை விட்டுட்டு அங்கிட்டு போயிட்டு தாயே என் கூட வந்துருமான்னு பிச்சைக்கார மாதிரி போய் நின்னா எப்படி வருவா அவன்? ஏலே சௌந்தரம், ஏலே உன் மவன் ஊருக்கு தாம்ல போலீஸ். ஐயே, உள்ளுக்குள்ள செல்லா காசு. அதான் அந்த ஆளாக்க பார்த்து பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கான். ஆமாங்க, இவன் ஒரு பயந்தான் குடிக்க துப்பு கெட்டவன்க்கா. இவனை பத்தி பேசுறதுக்கு எங்கேயாவது போய் கோயில்ல உட்காந்துட்டு ராமாயண பாராயணம் பண்ணலாம். நம்ம அங்க வர கூட்டமாவது அதை புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடக்க ஆரம்பிப்பாங்க. இவன் தலையெடுத்து கேடு கெட்டு போட்டோம். எப்படியோ வாக்கா நீ. இந்தாரு இலை பாண்டி, அந்த ஆள் சொல்லுதாருன்னு நீ என்னத்தையாவது பண்ணி வச்சிடாத. எப்படி எசக்கி உன் கூட தானே வந்து வாழ போதா? ஆமா, அவங்க சொல்றதையும் கேட்க கூடாது. நீ சொல்ற மாதிரி நடந்துக்கிட்டாலும் ஒண்ணும் நடக்காது. நடுவுல அசிங்கப்பட்டு நிக்கிறது நான் தானே. என்ன வீடு அது? இல்லை, எசக்கி, உனக்கு அறிவில்ல? ஊர்ல 100 பேரை புல்லட்டு பைக்கு வச்சிருப்பாவோ. புல்லட்டு சத்த கேட்டாலே அது மாமா தான் நினைப்பியா? அவர் தான் ஜாபம் விட்டுட்டு போயிட்டாரு. சும்மா மனசு அலப்பாய விடாதடி. வாங்க மாமா, கலர் குடிக்குதியல? நேத்து நைட்டு பேசினதுதான் கடைசி பேச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இருந்தாலும் கடைசியா உனக்கு ஒரு சான்ஸ் தாரம்ல. என்ன சொல்லுத? மனசு கேட்கல. அத்து விட்டு தான் போனேன். ஆனாலும் கண்ணை மூடினா கண்ணை திறந்தா நீதால வந்து நிக்க. இப்படிலாம் ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. சத்தியமா சொல்லுத, நான் உன்னை லவ் பண்ணுதேன்ல. மாமா, நான் மட்டும் உங்களை நேசிக்கலன்னு நினைக்கிறீங்களா? அப்ப என் கூட வந்து தொலைய வேண்டியதானே? ஏன்டி வராம இப்படி டார்ச்சர் பண்ணுத?
இல்லடி, இதுதான் கடைசி சான்ஸ். இப்ப நீ முடிவை சொல்லு. உன் மனசை தொட்டு சொல்லு. சத்தியமா சொல்லுத, நான் மானம் கட்டு உன் கூட இங்க வாழ வரமாட்டேன். இப்ப நீ என் கூட வரப்போறியா இல்லையா? ஏடி, உன்கிட்ட தான் கேட்க. என் கூட வாழ வரப்போறியா இல்லையா? மாமா முதல்ல கலர் சாப்பிடுங்க. இந்தாங்க கலரை சாப்பிடுங்க. வாங்கிக்கங்க. நான் ஒருத்தங்க நாய் மாதிரி கத்திட்டு கிடக்கேன். நீ கலர் குடிக்கிறியால கலரு? என்னடி, என்ன நக்கலா? நான் வந்து இங்க நின்னு உன்னை என் கூட வான்னு கூப்பிடுறது உனக்கு கிண்டலா இருக்கா? வேணாமடி, எனக்கு கோலகாரனாக்காத. கட்டம் கடைசியா நான் வந்திருக்கேன். இதுக்கு மேல உன் வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன். வீடு இருக்கிற தசை பக்கம் கூட நான் வரமாட்டேன். உன் முடிவை சொல்லு. நீ வரப்போறியா இல்லையா? இல்ல பாண்டி, தினமும் இப்படிதான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போத. அப்புறம் பார்த்தா மொத போனி பண்றதுக்கு வந்துடுத. இன்னைக்கு என்னல கத்திக்கிட்டு நிக்க? நீ பேசாத. நான் உன்கிட்ட பேச வரல, என் பொண்டாட்டி கிட்ட பேச வந்திருக்கேன். ஏடி அசக்கே, என்கிட்ட இருக்கிறது ரெண்டு சாய்ஸ் தான். ஒண்ணு உன் கூட வாழணும், இல்ல வேற ஒருத்திய கட்டிக்கிட்டு அவ கூட வாழணும். இப்ப சொல்லுட்டி, நீ என் கூட வந்து வாழ போறியா இல்ல நான் வேற கல்யாணம் செஞ்சுக்குவா? சொல்லுடி. வேற கல்யாணமா? என்னடா விளையாடிட்டு இருக்கியா நீ? என்ன செய்ய சொல்லுத? இவ வருவான்னு என்ன தேவடு காக்க சொல்லுதியா? எனக்கும் ஆசை இருக்காது? குடும்பம்னு எனக்கும் வேணும். எனக்கும் புள்ள குட்டி வேணும். எனக்கும் ஒரு வாழ்க்கை வேணும் நான் நினைக்க கூடாதா? இவ வரமாட்டானா இவளே அத்துவிட சொல்லு. ஒரே ஒரு கேள்விதான், வரான்னா வரட்டும், இல்லன்னா வேற கல்யாணம் பண்ணிக்க போகுது. கேட்கதாம்ல சொல்லு. எப்போ அவன் தான் அவன் பொண்டாட்டிக்கிட்ட அவனே பேசிக்கிட்டேன்னு சொல்லுதாம்ல. நான் இது குறுக்குல பேசிக்கிட்டு. ஓஹோ அப்படியா? ஏசக்கி, நீ பதில் சொல்றீ? அப்போ அவன் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு ஆட்சேபணம் இல்லல்ல? என் கண்ணு முன்னாலே என் பிள்ளை வாழ்க்கை இப்படி நாசமா போயிட்டு இருக்க. மாமா, முடிவு எடுக்க வேண்டியவ அவ. ஆனா உங்க பையன் அந்த முடிவை எடுக்க விடாம அவளை தடுத்துட்டு இருக்கான். நீங்க பேசுறதா இருந்தா உங்க பொண்ணு கிட்ட பேசுங்க மாமா. நான் என்னத்தான் பேசுறது? அதான் அவன் மனசை கெடுத்து குட்டிச்சோறாக்கி வச்சிருக்கானே. எனக்கு இவ வாயால வார்த்தை வந்தாவணும். இளையசக்கு என்னடி உன் பதிலு? என்னடி மௌனம் சம்மதம் எடுத்துக்கிறவா? அப்ப நீ வரமாட்ட. நான் எப்படி மாமா வர முடியும்? அண்ணன் சொல்லாம நான் வரமாட்டேன். கோட்டிக்காரி. அப்ப நீ வரமாட்ட. இதுக்கு மேல உன்கிட்ட வந்து நான் கெஞ்சிக்கிட்டு நிக்க மாட்டேன். அப்ப நான் வேற கல்யாணம் கட்டிக்கிடலாம். இப்படித்தானே? அப்படி நீ தான் சொல்லுத. உன் கூட வாழ மாட்டேன்னு எப்ப சொன்னாவ?
அந்த வீட்டில் வந்து வாழ மாட்டேன்னு தானே சொல்லுதா? நீ இந்த வீட்டில் வந்தா சேர்ந்து வாழன்னு தானே சொல்லுதா? நீ தான் வர மாட்டேன்னு வீம்பு பிடிக்க. இதையும் தாண்டி நீ வேற கல்யாணம் பண்ணிப்பேன்னா பண்ணிக்க. டேய், ஏண்டா உனக்கு இந்த தப்பான எண்ணம்? ஊர்ல எல்லாரும் அவங்க புருஷ வீட்டுல தானே போய் வாழ்றாங்க. உன் தங்கச்சி மட்டும் அப்படி என்னடா விதி விலக்கு? விலக்குதாம்ல. ஏலே, நீ என்ன தெரியாத மாதிரி பேசுத? அவன் எங்களை கூப்பிடுதான்? ஏதோ அனிமூன் சுத்தி பார்க்கறதுக்கா கூப்பிடுதான்? உன் அப்பனும் உன் அத்தை கறியா இருக்கிற அந்த நரகத்துக்கு கூப்பிடுதான். அவளை அனுப்பி அங்க சாவடிக்க சொல்லுதியா? நம்ம என்ன சொல்லுதான்? இந்த வீட்டுல வந்து வாழ்டான்னு சொல்லுதான். அவன் வீம்பு பிடிச்சிட்டு இவன் வரலனா நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணிப்பேன்னு பிளாக்மெயில் பண்ணுதான். அவன் பேசுறது தப்பு இல்லையா? அவன் நினைச்சது நடக்கலனா என்ன வேணா செய்வானா? செஞ்சுட்டு போட்டான். அவனை விட்டு என்ன கேட்க? இல்ல சம்முவம் வேணாம்ல, என் வாழ்க்கையோட விளையாடாத. இல்லை, உன் போலீஸ் மிரட்டெல்லாம் எங்கனா போய் வச்சுக்க, என்கிட்ட வேண்டாம். வேணாம்ல, என்கிட்ட உன் திமிர காட்டாத. ஏன்னா நான் போலீஸா வந்திருந்தேன்னு வையு, பல்லுகள் எல்லாம் அடிச்சு உடைச்சிருப்பேன். அப்படியா? தைரியம் இருந்தா மேல கை வச்ச பாருல. என்ன தைரியம் இல்லாத கோழன்னு நினைச்சியா? இன்னைக்கு நீ செத்தல. சட்டை கொடுக்கல. சண்டை போடாதீங்க. இப்ப அழுட்டி நல்ல அழு. மர்மோன என்ன மர்மோன அது? எதுக்கு தேவையில்லாம அடிதடி சண்டை எல்லாம்? டேய், சண்டை போட்டா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருமா? மாற வேண்டியது இசக்கியோட மனசு. நீ எதுக்கு சண்முகம் கிட்ட சண்டை போடுற? எல்லாரும் நல்லா கேட்டுக்கிடுங்க, என் முடிவு இதுதான். எலே எசக்கி, இதுதான் உனக்கு கடைசி வாய்ப்பு. நான் தான் வேணும்னா கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்து சேரு. இல்ல உங்க நொண்ணன் தான் உனக்கு முக்கியம்னா இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிடு. நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போகுதேன். வேற பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டேன்னு வையி, வந்து கால விழுந்து கெஞ்சினாலும் ஒன்னா வாழவே முடியாது. அந்த கல்யாணத்துக்கு பிறகு நீ வந்தாலும் எனக்கு வேணாம். முடிவு உன் கையில தான் இருக்கு, நல்லா யோசிக்க. நீ ஒன்னும் அழுவதில்ல, நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிட்டதே. வா போ. வா. எலே எலே பாண்டி, என்னல என்னாச்சு? இப்ப என்னத்துக்கு இப்படி சத்தம் போடுத? முடிஞ்சிருச்சுமா, அம்புடுத்தேன். எனக்கும் எசக்கிக்கும் இருந்த உறவு இன்னியோட அந்து போச்சு. என்னல என்னென்னமோ சொல்லுத? நீ போய் தினமும் அவகிட்ட பேசிக்கிட்டு தானே இருந்த. பேசி என்ன செய்ய சொல்லுத? கட்டம் கடைசியா இப்ப என் கூட வரியா இல்ல நான் வேற ஒருத்தைய கட்டிக்கவான்னு கேட்டாச்சு. முடியாதுன்னு சொல்லிட்டா. இதுக்கு மேல என்ன செய்ய சொல்லுத? என்ன மைனியா சொல்லிச்சு? அவளேதாண்டா முட்டா பயல. அவங்க அண்ணன் சொன்னாதான் அவங்க வருவாங்களாம். அவங்க அண்ணன் என் சட்டையை பிடிக்குதா? அவ வரவே மாட்டான்னு உறுதியா சொல்லிட்டான். என்ன செய்ய சொல்லுத? இல்லே, நான் தான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவ அடங்கா பிடாரியில அடங்கவே மாட்டாவே. நீ ஏதோ அவகிட்ட போய் மறுபடியும் கெஞ்சிக்கிட்டு கிடக்க, ஏதோ பயந்தாங்குளிப்ப மாதிரி. இல்ல ஆம்பளை தானே நீ, அதுக்கான கௌரதிய காண உனக்கு. பேசாம சாலையே கட்டிக்கன்னு சொன்னாலும் சொல்லிட்டு போறேன் உனக்கு. இலே இல்ல தெரியாமத்தான் கேக்கேன். அப்படி என்னலாவ உலகத்துல இல்லாத அழகியா? சரியான ஊசி மூஞ்சிக்காரி அவ.
வரமாட்டேன்னு சொல்லுறவ முன்னாடி போய் எதுக்குல நீ கெஞ்சிக்கிட்டு இருக்க? இல்ல நீ என்ன ஆம்பளை தானே? அத்த நீ வாய மூடு. இது எங்க வீட்டு விவகாரம். நீ என்ன தீ கொளுத்தி போட்டு குளிர்காய பாக்குறியா? ஏலே புட்டி, சோடா புட்டி, உங்க அண்ணன் கடைசியா வேற ஒரு பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொன்ன பரவும் அவ சரின்னு தானே சொல்லியிருக்கா. மாட்டேன்னு சொல்றவள்கிட்ட போய் என்ன அவன் போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கணுமா? அப்ப ஆம்பளையான்னு கேட்கத நல்ல செய்வேன். அக்கா நீ கொஞ்சம் பேசாம இருக்கா? இல்ல முத்துப்பாண்டி, இல்ல நீ ஒட்டகம் மாதிரி 6 அடி ஒசரம் இருந்தா மட்டும் பத்தாது. வெக்கம், மானம், சூடு, சுரணை இம்புட்டும் இருக்கணும்ல. புடலங்க சைஸுக்கு ஒரு பொண்ணு உன தெருவா அலைய விடுதா? இதுக்கு மேல என்னல செய்வ நீ? ஏலே பாண்டி, அவர் உன்னை உசு பேத்தி விடுதாரு. தயவு செஞ்சு அவர் பேச்ச கேட்காத. ஓ, நீ எனக்கு ஒரு பொண்ணு பாருப்பா. ஏலே